நாங்கள் கடைகளுக்கு விற்பனை செய்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வாங்க நான் வீடியோவை முழுசாக பாருங்க. தொடர்ந்து சட்டத்தின் கீழ் நாங்கள் அவர்களுக்கு டெக்ஸ் கட்டி தான் எல்லாம் செய்கிறோம். டெக்ஸ் கட்டி எல்லாம் காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீனெல்லாம் வைத்து முடிஞ்சுது. நீங்கள் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களோட கூல் ரூம். இந்த பெரிய கூல் ரூம் தான். இந்த ரூமுக்குள்ளே இப்போ நான் அந்த கடைக்கு சாமான்களை கொடுப்பதற்கு 25 கிலோமீட்டர் ஃப்ரீயான வணக்கம் வணக்கம் மக்களே. SasiNisha ஃபேமிலியின் வாழ்த்துக்கள். நான் உங்கள் சசி. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு எப்படிப்பட்ட வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நாட்களில் நான் பார்ட் டைம் வேலை செய்கிறேன். அதாவது கடைகளுக்கு மீன் கொடுக்குற வேலை செய்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. வாங்க உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட மீன்களை எவ்வாறு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். வாங்க. நாங்கள் இங்கே ஒரு டைம் வேலை செய்து நாங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆனாலும் பார்ட் டைமாக ஒரு வேலை செய்கிறேன் பாருங்க. இதுதான் என்னுடைய பிரிக்கோ கூல் ரூம். இதுக்குள்ளதான் மீன்கள் எடுக்கிறது. வாங்க இப்படிப்பட்ட மீன்களை இன்றைக்கு நான் விற்பனை செய்கிறோம். எப்படிப்பட்ட மீன்களை நாங்கள் கடைகளுக்கு விற்பனை செய்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வாங்க நான் வீடியோவை முழுசாக பாருங்க. தொடர்ந்து கிப் பண்ணாமல் கடைசி வரை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெளிநாட்டில் நாங்கள் எவ்வளவா வெளிநாட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஒரு காசுகளை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்க. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. எப்படிப்பட்ட வீடியோக்களை போடணும்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அதன்படி நாங்கள் அப்படிப்பட்ட வீடியோக்களை நான் உங்களுக்கு தருகிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இங்கே நம்மளோட இந்தியா ஸ்ரீலங்காவில் ஜிலேபி மீன் என்ற மீன்கள்லாம் இங்கே கூடுதலாக ஆர்டர் வந்திருக்கிறது. நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரான்ஸில் ஜிலேபி மீனை ஜிலேபியான்னு சொல்வார்கள். அந்த மீன்களை தான் நான் விரைவி கொண்டிருக்கிறேன். இதை பாருங்க மக்களே. இதை பார்த்தீங்கன்னா சரியும், நான் அந்த நண்டு சமைச்ச வீடியோ போட்டுக்கிறேன். இந்த பெரிய நண்டு நாங்கள் விற்பனை செய்கிறோம் பாருங்க. இந்த பெரிய நண்டு, இந்த நண்டு ஒரு நண்டு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 1 கிலோ வரும். நல்ல நீலக்கால் நண்டு, ப்ளூ கிராஃப்ட்னு சொல்கிற நண்டு. குறைஞ்சது 1 கிலோ நிற்கும் இந்த நண்டு, பெரிய நண்டு.
இதுதான் அந்த சிலேபியா மீன் பார்த்தீங்க இந்த பெட்டியில் இருக்கிறது. இந்த பெட்டி மீன் வந்து ஒரு கடைக்கு 50 பெட்டி கொடுக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக மீன்களாக இருக்கிறது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டேன். இறக்கி இப்போ கொண்டு வேனில் ஏற்றி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஏற்றி கொண்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன்கள் விற்பனை செய்கிறது எல்லாம் இந்த நாட்டு கவர்மெண்ட் சட்டப்படி எல்லாம் பதிஞ்சு தான் நாங்கள் செய்கிறோம். இந்த கவர்மெண்ட் இந்த நாட்டு சட்டத்தின் கீழ் நாங்கள் அவர்களுக்கு டேக்ஸ் கட்டி தான் எல்லாம் செய்கிறோம். டேக்ஸ் கட்டி எல்லாம் காட்டுகிறோம். எல்லாம் ஒழுங்குகிறவங்க தான் நாங்கள் இந்த நாட்டை செய்கிறோம். இந்த மீன் தொழிலை ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனாலும் பார்ட் டைம் வேலை செய்யத்தாமான ஒன்றும் செய்யலாது. அது தண்ணி வர விடாக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் என்ன செய்கிறது, நாங்கள் மனுஷனை அப்புறம் வந்துட்டு நாங்கள் உழைக்கணும். முயற்சி செய்து உழைச்சாத்தான் நாங்கள் முன்னேறலாம். நீங்களும் முயற்சி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. தொடர்ந்து வீடியோவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கிளமாறு இருக்கிறது, கனவாக இருக்கிறது. பாருங்க, இந்த சின்ன கனவாக கூட நாங்கள் விற்பனை செய்கிறோம். அது மாத்திரமில்லை, இந்த இறால் கடைக்கு பாருங்கள், இறால் இந்த பெட்டி இறால் கூட விற்பனை செய்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பெரிய காசுக்காரர் பெரிய பணக்காரன் இல்லை, இங்கே வந்து பார்ட் டைம் வேலை செய்தால் தான் நாங்கள் இதையும் சாதிக்க முடியும், எதுவும் செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த விளையாட்டை பொறுத்தவரை இப்போத்த காலங்களில் வந்து நாங்கள் ஒரு வேலை செய்து நாங்கள் குடும்பத்தை நடத்துவது என்பது, வாழ்க்கை தரத்தை நடத்துவது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பாறை மீன்கள் விற்பனை செய்கிறோம். பாருங்கள், பெரிய பாறை மீன், கரங்கணி பாறை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மீன்கள் தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது என்ன மீன், பாறை மீன் உங்களுக்கு தெரிந்திருந்தால். பாருங்கள், இது முழு பாறை மீன். இப்படிப்பட்ட மீன்களும் நாங்கள் இப்போ விற்பனை செய்கிறோம். பாருங்கள், முழு பாறை மீன் முழுசாக இருக்கிறது. பாருங்கள், அது மாத்திரமில்லை, பார்த்தீங்கன்னா வட்டின சுறா மீன் இருக்குது. சுறா மீன் கூட நாங்கள் விற்பனை செய்கிறோம். பாருங்கள், வட்டின சுறா மீன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வட்டின சுறா மீன் துண்டு நல்லாக வட்டி நீட் பண்ணி இருக்கும், க்ளீன் பண்ணி இருப்பார்கள். பாருங்கள், இதுதான் சுறா மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீனெல்லாம் ஏற்றி முடிஞ்சுது. நீங்கள் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களோட கூல் ரூம். இந்த பெரிய கூல் ரூம் தான். இந்த ரூமுக்குள்ளே இன்னும் அநேக வகையான மீன்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒன்றை எடுத்த காட்ட எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுக்கு ஒவ்வொரு மீன்களையும் காட்டுகிறேன். எல்லா மீன்களையும் காட்டுகிறேன் சொன்னால் இப்போ கடைக்கு கொண்டு கொடுக்குற வழியால் இங்கே வந்து கொடுக்கலாது, டைம் மெனக்கெடுத்து நேரம் காணாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ போகிறேன் மீன் கொடுக்குறதுக்கு. நான் வாகனத்தில் வந்தேன். பாருங்கள், வாகனத்தில் போகிறேன். பார்த்தீங்கன்னா மீன்கள் வாங்க உங்களுக்கு மீன்களை ஏற்றினது காட்டுக்கிறேன்னு பாருங்கள். இது நம்மளோட கூல் வேன் தான். பாருங்கள், இங்கே வந்து பாதுகாப்பாக தான் மீன்களை கொண்டு போகணும். பாருங்கள், கூல் வாகனத்துக்குள்ளே நான் மீன்களை ஏற்றி விட்டேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், கூல் வாகனம் தான் இது. பாருங்கள், இதை கூல் போட்டு கொண்டு தான் ஓடணும். மீன்களை ஏற்றி விட்டேன். பாருங்கள், நான் கதவை வழியாக நன்றாக பூட்டி நாங்கள் கதவை லாக் பண்ணிவிட்டேன். பாருங்கள், கதவை லாக் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட கூல் வாகனம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வாங்க, வாகனத்தை காட்டுகிறேன். பாருங்கள், இதுதான் என்னுடைய கூல் வேன். பாருங்கள் மக்களே, இந்த கூல் வேனில் தான் நாங்கள் சாமான்களை கொண்டு இறக்குறோம். நான் மிகவும் பாதுகாப்பாக தான் கொண்டு இறக்குவோம். என்று சொன்னால் இந்த நாட்டில் வந்து இப்படி சும்மாலாம் கொண்டு போயிடாது. கொண்டு போனீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவர்கள் இங்கே வந்து செக்யூரிட்டி பிடிச்சாங்க, போலீஸ் பிடிச்சாங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து குப்பையில் போட சொல்லுவார்கள். எங்களுக்கும் பயன் அடிப்பார்கள். நாங்களும் அவர்களுக்கு பயன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஓகே மக்களே, நான் இந்த மீன்களை கொண்டு போய் கடையில் இறக்குற வீடியோவை முடிந்தால் உங்களுக்கு காட்டுகிறேன். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய லோக்கல் ரூமை பூட்டிவிட்டேன். பாருங்கள், நான் பூட்டிட்டேன். நான் இப்போ வாகனம் எடுத்து போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் மீன் கொண்டு போய் கொடுக்கணும்.
அவர்களுக்குரிய டைமில் கொடுத்தா தான் அவர்கள் அதை பண்ணுவார்கள். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் கண்ட்ரோல் கேமராலாம் இருக்குது. இங்கே மீன் வைத்திருக்க இடத்துல கேமராலாம் இருக்கும். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். நான் தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களை காட்டுகிறேன் பாருங்கள். நான் வாகனம் ஓட போகிறேன். வாகனம் பாருங்கள் மக்களே, நான் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி வாகனத்தை வெளியில் கொண்டு போகிறேன். நான் கேட்டு வந்துட்டு கேட் திறந்து வச்சிருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு தாங்க. நான் உங்கள் சசி. தொடர்ந்து எங்களோட சேனலுக்கு ஆதரவு தாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைவுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாங்கள் மீன் வியாபாரம் செய்கிறத பிடிச்சிருந்தால் எங்களை கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும். உங்களுக்கு தேவையான மீன்கள் எதுவும் தேவையானாலும் பிரச்சனை பரவாயில்லை, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் கடைகளுக்கு மீன்கள் இறக்குமதி செய்வோம். நீங்கள் என்னென்னாலும் தயங்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை கேளுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட நீங்கள் நண்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு கறி காய்ச்சிருக்கோம். உங்கள்கிட்ட நண்டு பெரிய நண்டு இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எங்கள்கிட்ட இருக்கிற நண்டை தான் கொண்டு போய் நான் சமைச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோ பாருங்கள், தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோக்கு ஆதரவு தாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 25 கிலோமீட்டர்கள் கடந்து வந்திருக்கிறேன். இப்போ நான் அந்த கடைக்கு சாமான்களை கொடுப்பதற்கு 25 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காலையில் நான் ரெஸ்டாரண்ட் வேலை செய்கிறேன். ரெஸ்டாரண்ட் வேலை காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணிக்கு போய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டு இங்கே டைம் வந்து நைட்டு வந்து 8 மணி ஆகிவிட்டது பாருங்கள். நைட்டு 8 மணி மட்டும் நாங்கள் இன்னும் வீட்டை போகவில்லை பாருங்கள். வெளிநாட்டு வாழ்க்கை இதுதான் மக்களே. நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை சும்மா நினைக்காதீங்க. வெளிநாட்டு வாழ்க்கை இவ்வளவு கஷ்டம் துன்பம் உள்ள வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை. நான் இப்போ தான் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். இனிமேல் இந்த சாமான்களை இறக்கிட்டு நைட்டு வீட்டை போக எப்படியும் நேராக 10 மணி ஆயிரும் மக்களே. வீட்டை போய் அப்புறம் அதிகாலையில் எழும்பி திருப்பி வேலைக்கு கிளம்பணும். இதுதான் மக்களே வெளிநாட்டு வாழ்க்கை. இதுதான் உண்மை, இதுதான் நிஜமான வாழ்க்கை. நீங்கள் நினைக்கலாம் வெளிநாட்டில் வந்து அரசாங்கம் உதவி செய்யும், அது இது செய்யும், உதவி செய்யுங்க நிற்பீங்க. அப்படியெல்லாம் மக்களே வாங்க, நான் கடையை காட்டுகிறேன். வாங்க, நான் சாமான் இறக்க போகிறேன். வாங்க கடையை பார்ப்போம். இந்த கடைக்கு தான் நான் சாமான் இறக்க போகிறேன் பாருங்கள்.